நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை தான் மறுபடியும் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வரும்படிக்கு தேவன் இந்த வேளையிலே அவருடைய வாயாக இருக்கும்படிக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இதோன்னு சொல்கிறார். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு, அன்பு சகோதரனே சகோதரியே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுவதற்கு, அவ்வளோதான். உடனே ஏதோ ரட்சிப்புன்னு பெரிய ஆத்மாவுக்கு அடுத்ததில் தேடிறாங்க. பாருங்கள், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை உனக்கு உதவி செய்கிறதுக்கு. நீ தேடிக்கிட்டு இருக்க காரியங்களில், அதிக நாளாய் வாஞ்சித்து கொண்டு இருக்கிற காரியங்களில், தாமதமாய் ஆகிக்கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற காரியங்களில் அவருடைய கை குறுகி போகலை. என்ன சொல்கிறாரா? கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனால் என்ன கேட்குற, எதுக்கு கேட்குற, என்னவா இருக்கணும்னு தேவையாக கேட்குற, அவரை நீ சரியாக அறிந்து கொண்டு கேட்குறியா? அவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறாரு, பிதாவாக இருக்கிறாரு, நீ அவரோட பிள்ளையாக இருக்கிற. ஆனால் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய விதமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். சரி, ஏசாயா 59:1 இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18:14 பார்ப்பீர்களே, ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஏதாவது ஆகாத காரியம் உண்டோன்னு கேட்குறார். சகலத்தையும் படைத்தவர் தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான், வான மண்டலங்களில் உள்ள எண்ணிலடங்காத கோலங்களையும் உண்டாக்கினவர் அவர் தான். ஏதாவது அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறார். என்னவா? உற்பவ கால திட்டத்தில் உள்ளிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், வயதான காலம், ரொம்ப வயது மூப்படைந்த காலத்தில் சாராளுக்கு கற்பம் தரிக்கிறதுக்கு ஏதும் இல்லாதபடி எல்லாம் மாறிப்போன காலங்களில் கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போது சாராள் என்ன செய்கிறாளா? நகைத்தாள்னு இருக்கு. அவள் இன்னும் சொல்கிறாரு, நான் கிளவி பிள்ளை பெறுவது மெய்யோ மெய்யோ, உண்மையானா நடக்குமா இது? சந்தேகிக்கிறா பாருங்கள். அப்போது தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அந்த நாட்களில் இருந்த நம்முடைய பிதாக்கள் அறிந்து கொள்வதற்கு மேலாய் குமாரன் இந்த பூமியில் கடந்து வந்து நமக்கு பிதாவை தெரிவித்திருக்கிறாரு. இன்னும் அவருடைய நாமத்தினால் பிதாவிடத்தில் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். இன்னும் அதற்கு மேலாய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இந்த குமாரனே இருக்கிறாரு. இன்னும் அதற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவரும் நாம் வேண்டிக் கொள்ளுகிற விதம் என்னவென்று அறியாது இருக்கிறபடியினாலே நமக்காக மிகுந்த பெருமூச்சுக்களோட வேண்டுதல் செய்துக்கிட்டு இருக்காராம். சரி, கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிப்பா. என்னாகும் 11:23 அது சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, மோசை எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். எகிப்திலிருந்து எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் காண்பித்து அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களையும் வழி நடத்தி, செங்கடலை பிளந்து வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தி, பகலில் வெயில் உஷ்ணம் படாதபடிக்கு அவங்களையெல்லாம் பராமரித்து அவர் மன்னாவை கொடுத்து ஆதரிக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஜனங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், மாம்சம் கேட்டாங்க. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என்ன காண்பாரா? 6 லட்சம் பேருக்கு ஒரு மாதம் முழுவதும் சாப்பிட்றதுக்கு காடைகளை சமுத்திரத்திலேருந்து வெளிவர பண்ணார். வா, உனக்கு செய்ய முடியாதா? ஒரு சிறுவன் கையிலேருந்து 5 அப்போ 2 மேலே எடுத்து பழியை பெருக வச்சு கொடுத்த அதே இயேசுவைத்தானே நீ நம்புகிற? விசுவாசிக்கிறியா? உன் கையில் இருக்கிறத அவரை ஆதரிக்க மாட்டாரா? அதை பெருக பண்ண மாட்டாரா? விதவையின் வீட்டில் இருந்த எண்ணெய் கலசம் குறைஞ்சா போச்சு, மாவு பிசைகிற கூடை குறைஞ்சா போச்சு, அவள் வீட்டில் ஒன்றும் குறையலையே. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு முன் உதாரணமாக நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நீ ஒரு காரியத்தை செய்க. என்ன செய்யணுமா? சங்கீதம் 1:1 சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் போய் நிற்காத. இந்த காரியம் நடக்குமா நடக்காதா? பாவிகளுடைய வழியில் போய் நிற்காத. இதை செஞ்சுட்டா வந்துடுமா, அதை செஞ்சுட்டா வந்துடுமா? பரியாசக்காரர் உட்கார இடத்துலையும் போய் உட்காராத. இது 3ஐயும் கடைப்பிடி. முதல்ல அதை சரி நேரத்து நடத்தி என்னவா
கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷியாக இருந்தால் நீ பாக்கியவானாக இருப்ப, பாக்கியவதியாக இருப்ப. அந்த சங்கீதம் பூரா வாய்ச்சி பாருங்கள். கர்த்தர் ஒரு மேய்ப்பராக இருக்கிறாரு, நீ அதை பார்க்க முடியும். இன்னும் சொல்கிறாரு அதில் 5ஆம் வசனம், கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். நீ நீதிமானாக இருக்கணும், வேத வசன வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், நடக்க முடியாட்டாலும் அதை தேடுகிறவர்களாக இருந்தாலே போதும். அவர் தான் நீதிமானாக இருக்கிறார், உன் கிரியையின்படி அல்ல. அப்படி நீதிமானுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார். அதை நீ பார்ப்ப, கூப்பிட்டா போதும்ப்பா, உனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் பேசுவார். 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உன் மேலேயே நோக்கமாக இருக்காராம். அவர் செவி திறந்தே இருக்குதா உன் வேண்டுதல் ஜெபங்களுக்கு. இன்னும் சொல்கிறாரு 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உணர்த்துவார் ஆவியானவர். நீ கேட்குறது சரிதானா, மாம்ச இச்சையின்படி கேட்குறியா, அல்லது உனக்கு நன்மை உண்டாகும்படி தேடுகிறியா, அல்லது பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்தில் தேவைகள் மத்தியில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படிக்கு தேடுகிறியா என்பதை குறித்தெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இன்னும் சொல்கிறாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எத்தனையோ தடவை நீ கேட்ட வசனமாக தான் இருக்கும். ஆனால் வச்சிரு பாரத்தை, திரும்ப திரும்ப தூக்காத. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீ தள்ளாட மாட்ட, நிச்சயமாய் உன்னை பலப்படுத்துவார். சங்கீதம் 56:3-4 பார்த்துருக்கீங்களா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், மாம்சமானவன் கையிலேருந்து தான் உனக்கு எல்லா காரியமும் வர வேண்டி இருக்குது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அவனை நம்பிக்கிட்டே இருக்காத. சரி, அந்த காரியத்தையும் தேவ சமூகத்தில் வை. இவனை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யணும், தேவன் உன்னை நடத்துவார். எபிரேயர் 13:5-6 வாய்ச்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று முழு மனதோட இருதயத்தோட இருங்க. உள்ளவைகள் போதும்னு இருங்க, அப்போதான் தேவ பக்திக்கு உரிய காரியம். அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கொஞ்சமானது மாவு இருக்கா, போதும், உள்ளவே போதும், எனக்கு முதலாவது ஒரு அடையை கொண்டு வான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து கேட்குறான். அப்போவும் அவன் எடுத்துகிட்டு போகிறான் செய்து. அதை சாப்பிட்டு எல்லோரும் சாகணும்னு நிற்கிறாங்க, முடிவடையில். அது அவனுக்கு கொடுத்தது நிமித்தம், தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம், அவனை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவளுக்குள்ள ஆசீர்வாதம் வந்துருச்சு. அவன் வீட்டில் ஒன்றும் குறைவு இல்லாமல் இருந்தது. பஞ்சகாலம் தீர மட்டும் ஹலோ, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். சரி, அதே காரியங்களை பார்ப்பீர்கள். ஆனால் அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. மற்ற எல்லாவற்றையும் அவர் உனக்கு சேர்த்து கூட கொடுப்பார். அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய 6:25-26 பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று சரீர பிரகாரமாக கவலைப்படாத. நீ தேவனுடைய பிள்ளை. உலகத்தாரை போல அதை நாடி தேடி அலையாத. அஞ்ஞானிகள் தான் அதை நாடி தேடி அலைகிறார்கள். அப்படி எல்லாம் வந்தால் ஆகாயத்து பட்சிகளை போய் கவனித்து பாருங்கள்னு சொன்னார். ஆகாயத்து பட்சிகள்னு சொன்னால் பறவைகள் என்று சொல்கிறது. இல்லை, வேதத்தில் தெளிவாக திட்டம் தெளிவுமாக நீதிமொழிகள் 23:4-5 நீங்கள் பார்க்கலாம். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் கண்களை பறக்க விட்டு அலைகிற உலகத்து ஜனங்கள், அது தனக்குத்தானே சருகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அவங்களுடைய மைண்டு, அவங்க தான் அந்த உலகத்து ஜனங்கள். இவங்களைத்தான் ஆகாயத்து பறவைகள்னு சொல்கிறாரு. இவங்களைத்தான் காக்கைகள். அவையும் பசிக்குதுன்னு சொல்லி அழுதா அந்த காக்கா குஞ்சு கூட கர்த்தர் உணவு கொடுக்குறாரா? உணவு கொடுக்க மாட்டாரா? இவைகளையெல்லாம் உனக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். காகம் என்று சொன்னால் துன்மார்க்கர். காகத்துக்கு பிறந்த காக்கா குஞ்சுக்கே ஆகாரம் கொடுத்தா உனக்கு கொடுக்க மாட்டாராப்பா? ஏம்மா இவ்வளோ கவலைப்படுற? இல்லை, வேதம் சொல்லுது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். 6:34 பார்க்குறீங்க மத்தேயில.
இன்னும் மார்க் 4:38 பார்த்தீங்கன்னா, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சீசர்கள் கதறினாங்க போட்டில். பெரிய அலை அடித்து வருது, காற்று அடிக்குது, கடலில் கொந்தளிக்குது, எப்படி மூழ்கிடுவோமான்னு பயப்படுறாங்க. அங்கே லேகியோன் பிசாசை விரட்டுறதுக்கு கடந்து போகிறாரு. அந்த பிசாசனுடைய கிரியை தான் அது. உலகத்தில் வாழ்க்கையே முடிச்சிடும் போல் கிளம்பி வர்ற மாதிரி இருக்குது. அவர் காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார். அதெல்லாம் அசுத்த ஆவியுடைய கிரிகள் எல்லாம் நின்று போச்சு. உன் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை, உனக்கு ராத்திரி போல் தூக்கம் இல்லாமல் இருக்கா, அவர் அதட்டுவார். பயப்படாத, உன் கூட தான் இருக்கார், உன் போட்டில் தான் இருக்கிறாரு, உன் வாழ்க்கை படகுல உன்னோடு நிற்கிறார், கூட வர்றாரு. லூக்கா 12:30 பார்க்குறீங்க, இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். யோவான் 10:13 கூலியால் ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான், விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் கர்த்தர் உன்னை மேய்க்கிறாரு, உன் ஆத்மாவுக்கு கண்காணி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் ஓட மாட்டார். உன்னை சுற்றில் நரிகளும் ஓநாய்களும் கூடினாலும், பொல்லாத உலகத்தின் அதிபதி உன் ஆத்மாவை நெருக்கினாலும், வியாதி படுக்கையில் உன்னை படுக்க வச்சாலும் கூட அவர் உன்னை விட்டு ஓட மாட்டார்ப்பா. அம்மா கவனி, நான் என்னுடையவைகளை அறிந்தும் உனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கார். தாயின் கருவில் உருவாக்கும் பொழுதே அவர் உன்னை தெரிந்து கொண்டார். அழைத்தவர் அவர், தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிட மாட்டார். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதுதான் முக்கியம். நீங்கள் இந்த காரியத்துக்குள்ளே உள்ளே வரணும். இன்னும் சொல்கிறாரு, உலகத்தில் நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணுவார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவேன்? ஆரம்ப விசுவாசியாகவே இருந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள சாதாரண இப்போ சபையில் சேர்ந்து வேதத்தை வாய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனத்தோடு கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காது. அது வேணும் இது வேணும் தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது. அவர் சொல்லார், அவர்கள் உன்னை இழைக்க பண்ணுவாங்களாம். அப்படியா, நானும் இப்படித்தான் இருக்கேன், நானும் என்னால் ஓட முடியலை பாருன்னு சொல்லி. ஆனால் நீ பலப்படணும், ஆவிக்குரியவர்களாக மாறணும். மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் இதை பார்க்க முடியாது. ஆவி தான் உற்சாகம் உள்ளதாக சொல்கிறாரு. இப்படி ஓடுவாயானால் சமாதான தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன பண்ணுவேங்காரு. தைரியமாரு. இயேசு கிறிஸ்து இடத்துல ஒருத்தன் வந்தான், அவனுக்கு ஒரு கை சூம்பில கை. மார்க் 3:3 பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொன்னார், உன் கையை நீட்டு. கையை அவர் தொட்டு சுகமாக்கலை, சுகமாகுன்னு சொல்லலை, உன் கையை நீட்டுனார். அவன் கையை நீட்டினான், அது இந்த மற்ற கையை போல சொசமாயிற்று. அல்லேலூயா. மாறும், நீ தான் செய்யணும் விசுவாசத்தோட. அவர் சொல்லுவார், இருதயத்தில் பேசுவார், வார்த்தையை கொடுப்பார். கூனியினுடைய முதுகில் கை வைக்கிறார், அவர் மேலே கை வச்சார். அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். தேவன் என்னோட இருக்கிறார், நான் பயப்படேன், நடத்துவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். இன்னும் யோவான் 5:8 பார்ப்பீங்கன்னா, என்னை இறக்கி விட ஒருவனும் இல்லைன்னு சொல்லி அவன் பெதஸ்தால தங்கியிருந்த ஒரு மனுஷன், திமிர்வாதக்காரன், கையை காலை ஆட்டி எந்திரிக்க முடியாது, அவனையே அவர் சுகமாக்கினார், சுகமாக்குவார். நிச்சயமாய் நீங்கள் சுகமாடியவீர்கள். தேவன் சொல்கிறாரு, இளைஞர் இறைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் எடுத்து கிளம்புவார்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவரே, இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி தேவரே உம்முடைய கை குறி போகலப்பா. எங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே அவைகளுக்கு தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாய் தங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்போடு கூட அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் ஏற எடுக்கத்தக்கதை உதவி செய்யும். ஆசீர்வதி, பலப்படுத்தும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details, State Bank of India, Kovilpatti. Account number 111017795101.
branch code 00859, IFS code SBIN 00008559, MICR code 627002011, SWIFT code SBI NIN BB 469.